அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் வீடியார். நம்ம இந்த சீரீஸில் எம்டி கட்டம் மற்றும் சாரம் பெறாத கிரகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் எம்டி கட்டத்தை கிரகம் இல்லாத கட்டங்கள் மட்டும் எம்டி கட்டமாக பார்க்கக்கூடாது. ஒருவேளை எம்டி கட்டமாக இருந்தால் அந்த கட்டத்தை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கணும். ஸோ கிரகத்தோட பார்வை இருந்தாலும் அதை நம்ம எம்டி கட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கிரக பார்வையும் இல்லை, கிரகங்களும் இல்லைன்னா முழுவதுமாக எம்டி கட்டம் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு பரிகாரமே எம்டி கட்டம் எந்த பாவம் அடைஞ்சிருக்கோ அந்த பாவத்தோட அதிபதி போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பாங்க. ஸோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த எம்டி கட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க. 5ஆம் பாவம் சொல்கிற மேஷம் எம்டி கட்டமாக இருக்குது. அப்போ அந்த 5ஆம் அதிபதி செவ்வாய் மக நட்சத்திரத்தில் போய் நிற்கிது அப்படின்னா, மகம் நட்சத்திரத்தில் நிற்கிறதுக்காக பரிகாரமாக பிள்ளையாரப்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு மக நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வரணும். அப்போ அந்த எம்டி கட்டத்தோட தன்மை பாதிக்காமல் சில நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் சூட்சும கோயில்கள் இருக்குது. அதை பற்றி வகுப்பில் படிக்க போகிறோம். இந்த வகுப்பு 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.